வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் Wonderland. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் கிறிஸ்பி ஃப்ரை. ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போது வெண்டைக்காய் கிறிஸ்பி ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன், 200 கிராம் லேடிஸ் ஃபிங்கர். இன்றைக்கி வெண்டைக்காயை நான் மேலே கீழே கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அப்புறம் இதை 4 கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெரிய காயாக இருந்ததுன்னா 4 கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன காயாக இருந்துச்சுன்னா நம்ம 2 கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி 4 கட் பண்ணி எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 1.5 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிளகுத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட பவுட்ரு பண்ணி அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடாதீங்க. தண்ணியும் இதுக்கு அதிகம் தேவைப்படாது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஊற விட்டுறேன். இப்போ கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணிக்கலாம். திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்க, பார்க்கவே மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நம்மளுக்கு வெரைட்டி ரைஸுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நமக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குன்னு கடைக்கு போய் எந்த திங்ஸும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. குயிக்காகவும் செஞ்சிடலாம். 10 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிப்பியை. வெரைட்டி ரைஸ்னு இல்லைங்க, சாம்பார் சாதத்துக்கும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான ரெசிபி.
பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டுருக்கு. அவ்வளோதாங்க, நமக்கு அட்டகாசமான மொறு மொறுன்னு ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி உள்ளதெல்லாம் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான வெண்டைக்காய் கிறிஸ்பி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.